பார்த்துட்டு நல்லா தான் இருந்தேன்னு ஃபீல் வந்தது எனக்கு. நோட் இஸ் ட்ரைங் டு வெயிட் பண்ணி அப்படி காசு கீசு கம்மி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? திடீர்னு இன்னர் ஃபீலிங் ஒன்று தோணுச்சு. உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு தளபதி சொல்லுவார்ல. அது மாதிரி வந்து விசித்ரா வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விஷயத்த காட்டவே இல்லை. அர்ச்சனா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, என்னடா அது இன்னர் ஃபீல் வந்து ஒரு மாதிரியா இருக்குது, பணப்பெட்டி எடுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இவ டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இவளே வந்து பணப்பெட்டி எடுக்க போகிறாளே அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமா 2 பேருமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவளை பற்றி தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. மணி வந்து விஷ்ணுகிட்ட வந்து இது மாதிரி அர்ச்சனா வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவங்க பணப்பெட்டியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒருவேளை பணம் 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அர்ச்சனா பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ அப்படியே உசுப்பேத்து அவளை, ஏன்னா அவளுக்கு வந்து டைட்டில் வின்னர்லேயே அவள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனான்னா ஒரு மாற்றம் வரும், நான் டைட்டில் அடிப்பேன், நீ வேணால் ரன்னர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் உருவாகும், ஏன்னா அவள் பணப்பெட்டியை எடுத்துட்டானா போதும், நீ அவளை உசுப்பேத்திக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் கேமு, அர்ச்சனா கேமு பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. அவங்க வந்து அர்ச்சனா பணப்பெட்டி எடுக்கட்டுங்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே விசித்ரா எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் ஒரு பணப்பெட்டி வரும்ல, அப்போ வேணால் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அர்ச்சனா வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தது நடிப்பா இல்லை மற்றவங்கள உசுப்பேத்துறதுக்கா? நன்றி, வணக்கம். கமெண்டில் தெரியுங்க.